إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரிச்சவனாகிய புகழின் இறைவன் புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ள அந்த சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்று நடந்துள்ள மூமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இங்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய போதனைகளை கேட்டு அதன்படி வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரித்தான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய சிறப்பான ஒரு ஏற்பாடு, மாஷா அல்லாஹ், இந்த ஜித்தா மண்ணில் இருந்து உங்களுக்கு மத்தியிலே ஒரு தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அலா ஹாதா. அன்பிற்குரித்தானவர்களே, இங்கு இந்த அமர்வில் உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டான் என்னும் தலைப்பின் கீழ் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் திருமறையில் நம்மை படைத்த நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறான். பல இடங்களிலே அதை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமான அடிப்படையான ஒரு வசனம் என்பது சூரா அல்-தாரியாத்தில் 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை. இது தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கான பிரபல்யமான ஒரு வசனம், அனைவரும் அறிந்த ஒரு வசனம். படைப்பின் நோக்கத்தை அல்லாஹ் இதில் சொல்றான். பர்பஸ் ஆஃப் த கிரியேஷன், நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் திருமறையில் இதை தான் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை நாம் இன்னும் சற்று ஆழமாக இதை சிந்திக்க வேண்டும். படைக்கப்பட்டது நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் எப்படியாப்பட்ட வணக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது வானவர்கள் ரத்தம் சிந்தக்கூடிய, குழப்பம் விளைவிக்கக்கூடிய இந்த மனிதர்களையா படைக்கப் போகிறேன் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை அங்கு பதிவு செய்தான். ஆக மனிதன் பல தவறுகள் செய்வான், பாவங்கள் செய்வான் என்பது வானவர்களுக்கு தெரிந்திருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்திருந்த அந்த அடிப்படையில் அவங்க அந்த கருத்தை கேட்டார்கள். அதையும் தாண்டி இறைவனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைத்தான் என்றால் அதற்கு முன்பாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு யாரும் இல்லையா? இருந்தார்கள். வானவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவர்கள் செலுத்திருக்கக்கூடியவர்கள் தான் வானவர்கள். அப்படி இருந்த போதிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கிறான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லும் பொழுது தன்னை வணங்குவதற்காக என்ற நோக்கத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆக தன்னை வணங்குவதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு படைப்பை படைத்து நீங்களாம் என்ன வணங்குங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் அல்ல. வானவர்கள் எல்லா நேரத்திலும் அனுதினமும் எப்பொழுதும் அவர்கள் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறையில் சொல்லும் பொழுது வானவர்கள் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் சூரா தஹ்ரீமில் குறிப்பிடுகிறான்,
அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறே செய்ய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். மாறு செய்யறதுனா என்னன்னே தெரியாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மட்டும்தான் செய்வாங்க. அப்படியாப்பட்ட படைப்பினங்கள் இருந்த போதிலும் கூட மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஆக அதில் அல்லாஹ்வுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்பது இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிறது. வானவர்களிடத்தில் அதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு பண்பை வானவர்களிடத்திலோ அல்லது விலங்கிடத்திலேயோ நாம் எதிர்பார்க்க முடியாது. இதற்கு ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் மட்டுமே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு பண்பு என்பது மனிதனிடத்தில் மட்டும் இருப்பதால் அல்லாஹ் மனிதர்களை படைத்த அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறான். அன்பிற்குரித்தானவர்களே, ஆக நாம் எல்லாம் வாழ்வது மறுமைக்காக, மறுமையினுடைய வெற்றிக்காக, நிரந்தர சொர்க்கத்திற்காக. அந்த சொர்க்கம் என்பது இபாதத்தை கொண்டுதான் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஈமானோடு நாம் வாழ்ந்து நல்லமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் 2 நிபந்தனைகளை திருமறையில் எல்லா இடங்களிலும் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். விதிவிலக்காக சொல்லும் பொழுது நஷ்டவாளிகளை பற்றி, நரகவாதிகளை பற்றி பேசிவிட்டு அங்கு விதிவிலக்காக சொல்லும் போது இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை தவிர அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று விதிவிலக்காக சொல்லுவான். அல்லது சொர்க்கவாசிகள் யார் என்பதையும் வெற்றியாளர்கள் யார் என்பதையும் பற்றி சொல்லி காட்டும் பொழுது இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ அவர்கள் சோனவதிகள், அவர்கள் என்றென்றும் நிலைச்சிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக நிரந்தர சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஈமான் நல்லமல்கள் இருக்க வேண்டும், மாற்று கருத்தல்ல. அப்படி பார்த்தால் ஈமானோடும் நல்லமல்களும் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் யார் அல்லாஹ்வுடைய படைப்பில் என்று எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மனிதர்களை காட்டிலும் வானவர்கள் தான் முதலிடத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டாங்களே, அல்லாஹ்வை நின்று கொண்டும் ருக்குவிலும் சஜ்தாவிலும் தொழுது கொண்டும் தவாஃப் செய்து கொண்டும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்து கொண்டும் இஸ்திஃபார் செய்து கொண்டும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டும் தான் எந்நேரம் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு விசாரணையின் போது விசாரிக்கப்பட்டு வலது கையில் அவர்களுடைய ஏடு கொடுக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு செல்வார்களா அல்லது இடது கையில் ஏடுகள் வழங்கப்பட்டு நரகத்திற்கு செல்வார்களா? அப்படியேப்பட்ட கட்டத்திற்கு வானவர்கள் வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் ஒருபோது வரப்போவதில்லை. அந்த கட்டத்தில் வந்து நிற்கக்கூடியவன் மனிதன் மட்டுமே. விலங்குகளுக்கும் அப்படியேப்பட்ட ஒரு நிலைமை என்பது அல்ல. சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் செல்ல வேண்டும், விசாரணையில் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு இந்த கால்நடைகளும் வரப்போவதில்லை, வானவர்களும் வரப்போவதில்லை. இது 2க்கு மத்தியில் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள், இந்த ஜின்கள், இவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு தளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். விசாரணை, அதில் பதில் கொடுக்க வேண்டும். நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம், தீமை செய்தவர்களுக்கு நரகம் எனக்கூடியது இது மனிதர்களுக்கு மட்டுமே. ஆக இந்த ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டவன் மனிதன் மட்டுமே, இந்த ஆற்றல் வழங்கப்பட்டவன் மனிதன் மட்டுமே. நன்மை தீமையை செய்வதற்கான அந்த ஆற்றல் வானவர்களுக்கு இல்ல. அவர்கள் நினைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ் அவர்களை படைச்சிருக்கிறான். அதே போன்று கால்நடைகள் நினைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய முடியாது. கால்நடைகள் நினைத்தாலும் அல்லாஹ்வை தொழுது வணங்கிட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே சில படைப்புகளை படைத்து அதற்கு மத்தியிலே மனிதனையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இதை நம்ம உணரணும். ஆக இந்த நோக்கத்தோடு படைக்கப்பட்டதின் காரணத்தினால்தான், அந்த அதிகாரம் வழங்கப்பட்டதின் காரணத்தினால்தான் மனிதன் அந்த தளத்தில் இருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, மனிதனுக்கு 2 பாதைகளையும் நாம் காண்பிச்சிருக்கிறோம். 2 பாதையுமே காமிச்சிருக்கிறோம், நல்லது கெட்டது. இப்படி வானவர்களுக்கு அல்ல, இப்படி கால்நடைகளுக்கு அல்ல. நல்லதை செய்யலாம், தீயதை செய்யக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது கால்நடைகளுக்கோ வானவர்களுக்கோ இல்லை, மனிதனுக்கு மட்டுமே உண்டு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆசை 2 பக்கமும் அலைப்பாயுது. இதையும் செய்ய முடியும், அதையும் செய்ய முடியும். இதையும் செய்வதற்கு ஆற்றல் உண்டு, அதிகாரம் உண்டு. இக்தியார், சூசிங் அத்தாரிட்டி, எதையுமே தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு அதிகாரமும் மனிதன் ஒருவனுக்கு மட்டுமே. அந்த சூசிங் அத்தாரிட்டி, தேர்வு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தோடு நல்லதை தேர்வு செய்து சொர்க்கத்தின் பக்கத்தில் நீ பயணிக்கிறாயா, தீமையை தேர்வு செய்து நரகத்தின் பக்கம் பயணிக்கிறாயா என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய வணக்கம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்பவர்கள் நலவின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள் பயணிக்கிறார்கள். 2 பாதைகளையும் அல்லாஹ் தஆலா காண்பிச்சிருக்கிறான். இதில் எதை தேர்வு செய்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கிறான். அதற்கான கூலி வழங்குவதற்கு, நன்மைக்கு நல்ல கூலி வழங்குவதற்கு, பாவத்திற்கு தண்டனை வழங்குவதற்கு அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கிறான். ஆக இந்த தளத்தில் பயணிக்கக்கூடியவன், இந்த தளத்தில் இந்த களத்தில் பயணிக்கக்கூடியவன் மனிதன் மட்டுமே. அப்படியாப்பட்ட அந்த மனிதன் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டான் என்பது நிச்சயமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு வசனத்திலே
அல்லாஹ் தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறார். சூரா முஃமினூன் எனக்கூடிய சூராவினுடைய இறுதி வசனங்கள் 115 116 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அஃப ஹஸிபுதும், அல்லாஹ் கேட்கிறான், அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எல்லாம் வீணாக விளையாட்டாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? நோக்கத்தை நினைச்சுக்கிறீங்க. எங்கேயுமே கேட்கிறோம்ல, சும்மா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? சும்மா உங்கெல்லாம் கூப்பிட்டோன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மா நம்ம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறீங்களான்னு நம்ம கேட்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணாலோ, ஒரு மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணாலோ, ஒரு 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 விஷயத்துக்காக மக்களை நமக்கு ஒன்று கூட்டினாலும் கேட்குறோம். எல்லாம் விளையாட்டு நினச்சிக்கிட்டீங்களா? எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம், எவ்வளோ இதற்கு பின்னாடி பிளான் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதுக்கு பின்னாடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், விளையாட்டு ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி மனிதன் அவனுடைய சீரியஸ்னஸை காட்டுறான். ஒரு நோக்கம் புரியாமல் மனிதன் செயல்படும் பொழுது ஒரு எல்கேஜி பிள்ளைங்கள்ட்ட கூட அந்த ஆசிரியர் அந்த கண்டிப்பை காட்டுறாங்க. ஒரு யூகேஜி பிள்ளையினுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டிப்பு காட்டப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் நாம் போன்ற பணியாளர்களாக இருக்கலாம், நோக்கத்தை மீறி செயல்படும் பொழுது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவர் நம்மை கண்டிக்கிறார்கள். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எந்த நோக்கத்துக்காக இது செய்யப்பட்டுச்சுங்க புரிஞ்சா இல்லையா என்று நம்மிடத்திலே கேட்கப்படுகிறது. அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன், என்னமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை நான் வீணா படைச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பர்பஸ்லெஸ்ஸா, வொர்த்லெஸ்ஸா, யூஸ்லெஸ்ஸா நான் படைச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கீங்களா? அபஸன் வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், என்னமோ மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க, என்னமோ மாதிரி போயிட்டு இருக்கிறீங்களே, உங்களோட இறுதியில் ஒரு யூட்டன் ஒன்று இருக்கு, திரும்ப என் பக்கம் வரணுங்கிறது நீங்க நினைக்கலையா? இலைனா துர்ஜஊன், என் பக்கம் வரப்போறீங்க, என்கிட்ட வந்து கணக்கு கொடுக்க போறீங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா கேட்கறான்ல. அந்த எண்ணம் இல்லைன்னா சரி, நீங்க ஏதோ நீங்க வந்துட்டீங்க, உலகத்துல வந்துட்டீங்க, இஷ்டத்துக்கு இருக்கலாம், இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா ஏன் கிட்ட நீங்க திரும்ப வர போறீங்க, அந்த ஏன் கிட்ட வருவேங்கிற ஒரு பயமே இல்லாம இருக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ என்ன விளையாட்டா, விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் தஆலா இது காஃபிர்கள் விஷயத்தில் கேட்கிறான். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஆனால் மூமின்களாக இருக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக அச்சம் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் தான் இது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சற்று தடம் புரண்டு அல்லாஹ்வின் பக்கம் தான் போயிட்டு இருக்கிறோமான்னு ஒரு மீள் பார்வை பார்க்குற மாதிரி இருக்கு. ஈமான்தருடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தனிப்பட்ட நம்மளுடைய சுய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்மளுடைய பாதையும் நகர்வும் நம்மளுடைய பயணமும் அல்லாஹ்வின் பக்கம்தான் போயிட்டு இருக்காங்கிறது உண்மையிலே கேள்விக்குறியாதான் இருக்கு. சில நம்மளில் இருக்கக்கூடிய நம்மளிருந்து எடுத்துக்கொள்வோமே, பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் தான் நம்ம போறோமா, அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறானே, அல்லாஹ்ட்ட பதில் கொடுக்க தான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி எழக்கூடிய நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தொழுகையை சர்வசாதாரணமாக விடக்கூடியவர்கள், ஹராமை சற்று முகசுளிப்பு இல்லாமல் ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய சமுதாயமாக இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாவகரமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறோம்? நம்ம போய் சேர வேண்டிய இடம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் பக்கம் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இல்லாத காரணத்தினால தானே இப்படிப்பட்ட நிலைமை. நம்மளை வந்து ஒரு ஆபீசர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, அல்லது ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம கணக்கு கொடுத்து ஆகணும் என்று இருந்தால் அது வாட்ச் பண்ண பொழுது நிச்சயமா நம்ம செய்ய மாட்டோம். ஒரு சிசிடிவி கேமரா இருக்காங்க, அதை பார்த்துட்டு பல தவறுகள் சில இடத்துல நடக்கும். அது இருந்தா நடக்காது. ஏன்? பதில் கொடுத்தாகணும், மாட்டிக்கிடுவோம். ஆக இந்த அளவுக்கு விளக்க மனிதனுக்கு இருக்கிறது. அப்ப பதில் சொல்லணும், இந்த இடத்துல நம்ம பிடிக்கப்படுவோம் என்பது தெரியும் பொழுது மனிதருக்கு அந்த அச்சம் வருகிறது. அது இல்லாத பட்சத்திலே ஒரு துணிவு என்பதும் ஒரு விதமான ஒரு குருட்டு தைரியம் என்பது ஏற்படுகிறது. அல்லாஹ் அதுல கேட்கிறான், என்னை இன்னமோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்களே, திரும்பி என்கிட்ட வரமாட்டேன்னா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி உங்களை உலகத்துக்கு நான் கொண்டு வந்தனோ அதே போன்று என் முன்னால் நீங்கள் நிற்பாட்டப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். என்ன விளையாட்டான்னு கேட்கிறான். ஆனா மூமின்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பது எல்லாம் வேறு சில வசனங்களே சொல்லி காட்டுறான். மூமின்கள் எப்படி சிந்திப்பாங்க? சூரா ஆல் இம்ரான் நடக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டும் பொழுது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், ஆல் இம்ரானுடைய 190 191வது வசனங்களை பார்க்கலாம். அல்லாஹ் வானம் பூமியினுடைய படைப்பு ரகசியங்களை பற்றி சொல்கிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தி லிஉலில் அல்பாப், வானம் பூமி படைக்கப்பட்டதும் பகல் இரவு மாறி மாறி வருவதும் இதுவெல்லாம் அறிவுள்ள மக்களுக்கு, தோஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அறிவுள்ள இருக்கக்கூடிய அகல்மந்த் அவர்களுக்கு இதுல பல படிப்பினைகள் இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த அறிவுள்ளவர்கள் யார்? புத்திசாலி. அந்த புத்திசாலி யார்? மூமின்ல இருக்கக்கூடிய அறிவுள்ளவங்க யார் அப்படின்னா, இந்த வானமும் பூமியையும் பார்த்து, இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதை பார்த்து, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து, அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதுக்கூறுன் அல்லாஹ், அல்லாஹ்வையே நினைப்பாங்க.
அல்லாஹ்வையே அவர்கள் நினைவு கூறுவார்கள். யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா خلقت هذا باطلا சுப்ஹானக் சுப்ஹானக் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக் ஃபகினா அதாபன் நார். ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரியும் பொழுது, வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவன் சிந்திக்கும் பொழுது, இரவு பகல் மாறி மாறி வருவதை அவன் சிந்திக்கும் பொழுது, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் தெரிவான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தெரியும். இதன் பின்னணியில் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவர்கள் நினைவு கூறுவார்கள், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் இதெல்லாம் சாதாரணமான விஷயமா தெரியல என்று சொல்வார்கள். இப்படியாப்பட்ட ஒரு ஏற்பாடு, வானத்தையும் பூமியையும் படைத்து சூரியனை உதிக்க செய்து நிழல் அதன் மூலமாக வெளிச்சம் தந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறாயே, இதன் பின்னணியில் மிகப்பெரிய நோக்கம் உண்டு, உணர்ந்து கொண்டோம். இதனை வீணா படைக்கலையா அல்லான்னு சொல்லுவாங்க. பூமிகளோட நாவில் இருந்து தன்னால வரும். வானம் பூமி படைக்கப்பட்டதே அது வீண் இல்லை என்று சொன்னால், மனிதனும் படைக்கப்பட்டது எப்படியாப்பட்ட நோக்கம் கொண்டதாக இருக்கும் என்பதையும் அவர்கள் அந்த தருணத்திலே உணர்வார்கள். உடனே கேட்பாங்களா, ரப்பனா வகினா அதாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்திரு, அந்த நரகத்திற்காக செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கிறாத, சொர்க்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடு என்ற அந்த நோக்கத்தில் அந்த உணர்வோடு நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இன்னும் சில துவாக்களை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இதில் தொடர்கிறான். ஆக ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அவன் நோக்கத்தை உணர்வான். வானம் எதற்கு படைக்கப்பட்டது, பூமி எதற்கு படைக்கப்பட்டது, இந்த துன்யாவை அல்லாஹ் தஆலா ஏன் படைச்சிருக்கான், இதனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதனை ஏன் படைத்தான், மனிதனை படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி என்ன சொல்கிறான் என்று மனிதன் அதை சிந்திக்க கூடியவனாக இருப்பான். சிந்தித்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்விடத்தில் அவன் துஆ செய்யக்கூடியவனாக, அல்லாஹ்விடத்தில் அவன் சரணடையக்கூடியவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறானாக. வீண் அல்ல, இது விளையாட்டு அல்ல என்பதை அவர்கள் உணர்வார்கள். மூமின்களாகி நம்ம சொல்ல மாட்டோம், மூமின்களாகி நம்ம வாயை திறந்து சொல்ல மாட்டோம், எல்லாம் விளையாட்டுக்கு தான், எல்லாம் சும்மா தான், எல்லாம் ஒரு ஃபன், எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது மேற்கத்தியர்கள் சொல்லலாம், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லலாம், வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறவங்க சொல்லலாம். நம்ம வாய் சொல்லாது செயல் சொல்லும், நம்மளுடைய வாய் சொல்லாது நாவு சொல்லாது செயல் சொல்லும். நாம் பிறந்தது என்பது ஏதோ இந்த உலகத்தை மட்டும் அனுபவிப்பதற்காக மட்டும் என்பதை நம்மளுடைய நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த முறை சொல்லுகிறது. ஹலாலை பேணாமல் நாம் கண்மூடித்தனமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த விதம் எடுத்து சொல்கிறது, நான் பிறந்தது உலகத்தை அனுபவிக்கதான், இதெல்லாம் பார்க்கறதுக்கு அல்ல, ஹலாலை பேணுவதற்கல்ல என்பதாக நம்மளுடைய செயல் எடுத்து சொல்கிறது. நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் நாம் பொறுமையை மேற்கொள்ளாமல் எல்லா விதமான பாவங்களிலும் நாம் ஈடுபடுவது என்பது, கண்மூடித்தனமாக ஈடுபடுவது என்பது, இது நாவில் நாம் சொல்லாமல் செயலில் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், எடுத்து நாம் பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். நான் படைக்கப்பட்டது என்பது இந்த துன்யாவை அனுபவதற்கு, நான் படைக்கப்பட்டது என்பது இந்த துன்யாவை அனுபவிப்பதற்கு, இந்த துன்யாவில் மட்டும் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு. மறுமையாவது என்னவாவது, அல்லாஹ்வாவது மறுமையாவது சொர்க்கமாவது என்பதை நான் நாவால் மட்டும்தான் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா, எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நிச்சயமாக நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய பணிவை அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு கருத்து என்பது, மனிதனுக்கு மட்டுமே அந்த ஆற்றல் வழங்கப்பட்டது, இந்த சூசிங் அத்தாரிட்டி. எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ்வுக்காக நாம் நன்மையை தேர்வு செய்பவர்களாக இருக்க வேண்டும், மறுமையை தேர்வு செய்பவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு எதில் வெற்றி இருக்கிறதோ அதை தேர்வு செய்வர்களாக இருக்க வேண்டுமே தவிர துன்யாவை தேர்வு செய்யக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அந்த சொர்க்கத்தின் நிரந்தர வெற்றியை அடையக்கூடிய ஒரு நோக்கில் தான் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தும் அந்த சொர்க்கத்தில் தான் வைத்தான். ஒரு ஏற்பாடு, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய கதா. அதன் மூலமாக அவர்கள் செய்த ஒரு சிறு பிழையின் காரணத்தினால் துன்யாவிற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இந்த மனித சமுதாயம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த மனித சமுதாயம் நிச்சயமாக அந்த நிரந்தர சொர்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதே அல்லாஹ்வுடைய விருப்பமும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பும். அதற்கு நாம் என்ன செயல்படுகிறோம் என்பதுதான். ஆக அதற்கு போவதற்காக இந்த துன்யாவை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் நிரந்தர நரகத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அதையே நாம் பாலடைத்தவர்களாகத்தான் கருதப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
ஆக அன்பிற்குரித்தானவர்களே, நமது நோக்கம் என்பது, அல்லாஹ் நம்மளை படைத்த நோக்கம் என்பது, திருமறையில் அதை சுருக்கமாக சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்காக சூரா முல்க் எனக்கூடிய தபாரக்கல்லதி என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயா, அல்லாஹ் அந்த வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்தான். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, டு டெஸ்ட் யூ, டு எக்ஸாமின் யூ, உங்களை பரீட்சை செய்வதற்காக. என்னவென்று, ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா, உங்களில் செயலில் அழகானவர் யார்? which of you is better in deeds, செயலால், உருவத்தால், அதாவது பார்க்கறதுக்கு தோற்றத்தால் அழகானவர் யார் என்பதை பார்ப்பதற்கல்ல. அல்லாஹ் தான் படைச்சான் உருவத்தையும் தோற்றத்தையும். அதில் அழகாக இருப்பதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எந்த சிறப்பும் இல்லை. செயலால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குணத்தை பயன்படுத்தி அந்த செயலால் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. சோதனைனால என்ன? இந்த சோதனை என்பதை மலக்குமார்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த சோதனை என்பதை கால்நடைகளுக்கு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஒரு கால்நடையை சோதிக்க முடியாது. இது நல்ல கால்நடையா கெட்ட கால்நடையா, இது நல்ல வானவரா கெட்ட வானவரா, அப்படி சோதிக்க முடியாது. ஏன்னா அதற்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே, விலங்குகளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே. அது போகும், இறைய தேடும், சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும், வாழும். அதுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி என்ன சேகரிக்க முடியுமோ சேகரிச்சுட்டு அது குடும்பத்தோடு இருந்துட்டு போயிட்டே இருக்கும். அதற்கென்று ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. வானவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு மாறு செய்ய தெரியுமா என்றால் அவர்கள் செய்ய முடியாது. செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் படைக்கப்படவில்லை. அதனால அவர்களுக்கு பரீட்சை என்பது அவங்களுக்குலாம் கிடையாது. பரீட்சைன்னா நம்மளுக்கு என்ன, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இதை சரியா எழுதுறோமா இல்லையா, எழுதுனா பாஸ், எழுதாட்டி ஃபெயில், இதுக்கு பேர் தான் எக்ஸாம். அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணி அதை சரியான முறையில் சரியான பதில் எழுதினால் அதில் நாம் தேர்ச்சி, தவறாக பதில் எழுதினால் அதில் நாம் தோல்வி. ஆக இந்த தேர்வு என்பது வழங்கப்பட்டது மனிதன் ஒருவனுக்கு மட்டுமே. இந்த தேர்வு எனக்கூடிய இந்த களத்திற்கு, இந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வானவர்கள் வரவில்லை, கால்நடைகள் வரவில்லை. அந்த களத்திற்கும் தளத்திற்கும் வந்தவன் மனிதன் மட்டுமே. அவனுக்கு மட்டுமே அந்த அத்தாரிட்டி இருக்குது. நல்ல தீமையை பிரித்தறியக்கூடிய, அதை செய்யக்கூடிய ஆற்றல். அதான் அல்லாஹ் தஆலா பல இடத்துல சொல்லி காட்டுறான். சூரா கஹஃப்ல சொல்லும் பொழுது, ஃபகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நபியே சொல்லுங்க, இதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய சத்திய மார்க்கம், ஹக்கு. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்பினவன் விசுவாசித்துக்கொள், விரும்புறவன் நிராகரிச்சிட்டு போ. தாவா எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. சத்தியம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே அது புரியப்பட்டு விட்டது. பிறகும் கூட அவர்கள் அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன நீங்க சொல்ல வர்றீங்க, இதுதான் சத்தியம், இதுதான் மார்க்கம், விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா நீ மறுத்துக்க, விரும்பினா நீ மறுத்துக்க. ஆக அந்த அதிகாரம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்பவர்களுக்கு என்ன சொர்க்கம் என்பதையும் அல்லாஹ் பின்னால் விவரிக்கிறான். மறுக்கக்கூடியவர்களுக்கு எப்படியாப்பட்ட நரகம் என்பதையும் அல்லாஹ் பின்னால் விவரிக்கிறான். ஆக இந்த அதிகாரம் வழங்கப்பட்ட மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நன்மையை மட்டுமே கையில் எடுக்க வேண்டும். எனது மறுமையினுடைய பலன் இதில் என்ன? இது வியாபாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் நண்பர்கள் மத்தியிலும் நம்ம பழகும் பொழுதும் எல்லாத்திலுமே இந்த ரெண்டு குறுக்க வந்துகிட்டே இருக்கும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, ஹலால் ஹராம், சொர்க்கம் நரகம், ஹைரு ஷர்ரு. ஆக இப்படி இரண்டையுமே மனிதன் தனது வாழ்நாள் முழுக்க எதிர்நோக்கி கொண்டே பயணிப்பான். இதில் யார் நலவையும் நன்மையையும் அவனுக்கு வெற்றி தரக்கூடியதையும் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதை நாம் எதில் கையை எடுக்கிறோங்கிறது தான். இறுதியாக ஒரு சம்பவத்தோட அல்லாஹ் சூரா தாஹாவில குறிப்பிட்டு காட்டக்கூடிய நாம் எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் தான். அதாவது இம்மையில் நாம் உலகத்திற்கு வந்தவர்கள் எப்படி நன்மையை கையில் எடுக்கணும். ஒரு சந்தர்ப்பம், இரண்டு சந்தர்ப்பம் வரும் பொழுது எதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது நாம் அறிந்த ஒரு சம்பவம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் வந்தார்கள். சுருக்கமாக சொல்லிடுறேன், நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் அந்த அவர்களுடைய அந்த கயிறுகளை போட்டார்கள். அது பாம்பை போன்றானது. ஃபைதாஹிய ஹையத்துன் தஸ்ஆ, அது நெளியக்கூடிய ஒரு பாம்பை போன்ற ஆனது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறி அது இருந்த அந்த கயிறுகளை எல்லாம், பாம்பை போன்று நெளிந்து கொண்டிருந்த அந்த கயிறுகளை எல்லாம் அது விழுங்கியது. இது சூரா தாஹால பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன நடந்தது? ஃபவுல்கி ஹஸஹரத்து சுஜ்ஜதா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா தாஹாவுடைய 20வது அத்தியாயத்தினுடைய 72, 73, 74 பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் சஜ்தால விழுந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது உண்மை, இது சத்தியம். அதாவது டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் தெரியும். ஒரு டூப்ளிகேட்டை போலியா இருக்கிறவங்களுக்கு தான் ஒரிஜினல் ப்ராடக்ட் தெரியும். ஆஹா இது ஒரிஜினல் போலன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம கண் கட்டி வித்த செய்யலான்னு வந்தோம், இவர் ஒரு சூனியக்காரன் நினைச்சோம், ஆனா இவர் நிகழ்த்துறது இது வேற,
இது இறை ரீதியில் இறைவனுடைய உதவியோடு வேற என்னமோ நிகழ்த்தப்படுது, அது மோஜிசா என்பதை உணர்ந்தார்கள். அங்கதானா சரண்டடைஞ்சாங்க, சஜிதால விழுந்தாங்க. காலு ரப்ப ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் மூசா, ஹாரூன் மூசாவினுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று ஈமான டிக்ளேர் பண்றாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் யாரு? ஃபிரௌனுக்கு முன்னாடி. ஃபிரௌன் கேட்கிறான், அவன் கேட்கிறான், காலு ஆமன்தும் பிஹி கப்ல ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்க. நவுது பில்லா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தோடு நீங்க சேர்ந்துட்டீங்களா? இன்னஹு லகபீரக்கும் அல்லதி அல்லமக்கும் சிஹ்ர், அவர்தான் உங்களுக்கு சூனியத்தையே கற்றுக் கொடுத்தார், எல்லாம் கூட்டுக்களவாணியான்னு கேட்டான். நீங்க எல்லாம் வந்து சூனியம் செய்யற மாதிரி வருவீங்களாம், அவரு போடுவாராம், அவருடைய கைத்தடியை பார்த்து நீங்களாம் அப்படியே பிரமிச்சு போயிருவீங்களாம், அப்படி சஜிதால உழுதுவீங்களா, அவர் பின்னாடி நீங்க போயிருவீங்களா? நான் ஏமாளியா? இந்த ஊரையே இந்த நாட்டையே ஆளக்கூடியனா என்ன நோஸ் கட் பண்ண வரீங்களா? எல்லாம் ஒரு கேஸ் தான் போல, நீங்க எல்லாம் கூட்டு களவாணியா என்று கேட்டு சொன்னா, என்ன பண்றேன் பாரு, நான் உங்களுடைய மாறு கை மாறு கால் வாங்க போகிறேன், உங்களை எல்லாம் மாறுக்கு ஒரு கையை, இந்த கை இந்த கால் அல்லது இந்த கை இந்த காலை நான் வெட்டி உங்களை கழுமரம் ஏற்ற போகிறேன், தொங்க விட போறேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் அப்பதாங்க ஈமான் கொண்டாங்க. நம்மளுடைய இறுதி கருத்து கவனிச்சுக்கோங்க, அப்பதான் ஈமான் கொண்ட அந்த ஈமான்தாருடைய ஈமான் எப்படி பேசுனுச்சு, ஒரு ஈமான்தாருடைய ஈமான் எப்படி பேசணுங்கிற அல்லத்துல சொல்லி காட்டுறான். அங்க சொன்னாங்க, காலு நிப்பாட்டு பாண்டாங்க, காலு லன் நுஸிரக அலா மா ஜானா மினல் பையினாத். கேட்டுக்க ஃபிரௌனே, நினைச்சா ஈண்டு சொன்னா யாருக்கும் கழுத்து இருக்காது, அப்படியே அப்படி நிலைமையில சொன்னாங்களாம். லன் நுஸிரக அலா மா ஜானா மினல் பையினாத், சத்தியம் எங்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு உனக்கு தூக்கிலாம் கொடி பிடிக்க முடியாது. சத்தியம் எங்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு உனக்கு நாங்க கொடி பிடிக்க முடியாது. வல்லதி ஃபஸரனா, எங்களை படைத்த இறைவன் மீது நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஃபഖுதி மா அன்த காத் சொன்னாங்களா, ஃபഖுதி மா அன்த காத், என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போடாண்டாங்க. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். அப்படியாப்பட்ட படைபலம் கொண்ட ஒரு கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஃபഖுதி மா அன்த கால், செய்யறத செஞ்சுட்டு போ, கையை வெட்டுவியா காலை வெட்டியா தூக்கல தொங்கிடுவியா செஞ்சுட்டு போ, இன்னமா தகுதி ஹாதில் ஹயாத்து துன்யா, நீ செய்யறதெல்லாம் இந்த உலகத்துல தானே, நீ செய்யறதெல்லாம் இந்த உலகத்துல தானே, நாங்கள் ஈமான் கொண்டதெல்லாம் அந்த மறுமைக்காக. அந்த ஒரு நிமிஷத்துல படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள், உசிரையே கொடுக்க வந்தார்கள், உயிர் போக போகிறது எனக்கூடிய நிலைமைதான் அங்கு. அப்படி இருந்த போதிலும் கூட அந்த இடத்தில் நோக்கத்தை புரிந்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்கள், உயிரையும் மார்க்கத்திற்காக கொடுக்கக்கூடிய நிலைமை வந்தால் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அர்ப்பணித்தார்களே, இதற்கு பேருதான் தியாகம். ஆக இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். நமது நோக்கம் என்பது ஒரு சாதாரண விஷயத்துக்காக துன்யாவை அர்ப்பணிக்கிறது இல்லை. இது என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, அவங்க அங்கே ஆமாசாமி போட்டு ஃபிரௌன்ட்ட அவங்க சன்மானம் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஃபிரௌனுக்கு சாதகமாக போயிருக்கலாம், ஆனால் உயிரே போனாலும் சரி என்று அங்கே காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. பார்த்தீர்களா? ஆக அதுதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறான். ஒரு மூமினை பொறுத்த மட்டில் எந்த இடத்திலும் ஈமானுக்காக அவன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ்வை வணங்க படைக்கப்பட்டோம், எந்த நோக்கத்திற்காகவும் நாம் அதில் நாம் தடம் புரண்டு விடக்கூடாது. உயிரே போகக்கூடிய நிலைமை வரும்போதும் கூட அவர்கள் அந்த இடத்திலே தடம் புரளவில்லை. ஆனால் சின்ன சின்ன ஆசாபாசங்களுக்காக, சின்ன சின்ன ஆசைகளுக்காக நாம் நம்மளுடைய மறுமையை நாம் விட்டு கொடுக்கிறோம், நம்மளுடைய சொர்க்கத்தை நாம் விட்டு கொடுத்து நாம் தவறின் பக்கமும் அந்த நஷ்டத்தின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டமான நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நிச்சயம் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து அந்த அல்லாஹ்வை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நல்ல பாதையில் மட்டும் நாம் பயணித்து சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கி அருள் புரிவானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி